முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நாம் மிகவும் சிறப்பிற்குரியவர்கள், மிகவும் பாக்கியத்திற்குரியவர்கள். எனவே இந்த ஜும்மாவுடைய நாளின் மகத்துவத்தையும் சிறப்பையும் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அழகான முறையில செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். இந்த நாளில் கொஞ்சம் கூட நேரங்களை வீணடிக்காமல் அல்லாஹ்வின்பால் வணக்கங்களை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து வணக்கங்களில் ஈடுபட்டு நிறைய இபாதத்துகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். என்னவென்றால், இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தால், பிரார்த்தனை செய்தால், அதை நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நேரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். எந்த நாளில் இருக்கிறது? ஜும்மாவுடைய நாளிலே இருக்கிறது. இப்போ ஜும்மாவுடைய நாளில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒன்றை கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றுவான், நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அது எந்த நேரம் என்பது தெரியாது, எந்த நேரம் என்பது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை இப்படி அறிவித்து விட்டு சைகை காட்டினார்கள். அது கொஞ்ச நேரம் தான் என்று சுட்டி காட்டினார்கள். அது அது எப்படி கையை வச்சு காட்டியிருப்பாங்களோ தெரியாது. கொஞ்ச நேரம் என்பதை கையால் அவர்கள் சமிக்கை செய்தார்கள் என்ற குறிப்பையும் நாம் பார்க்கிறோம் சஹீஹ் முஸ்லிம்ல. அப்ப அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம ஒன்றை கோரிக்கையாக பிரார்த்தனையாக கேட்டால் இந்த நாளில் ஏதோ ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். எவ்வளவு பெரிய விஷயம் அது! கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. எனக்கு ஒரு தேவை இருக்கும், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். ஒருவருக்கு நோயை விட்டு நிவாரணம் வேணும், இன்னொருவருக்கு பொருளாதாரம் வேணும், இன்னொருவருக்கு மன நிம்மதி வேணும், இன்னொருவருக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி வேணும், இன்னொருவருக்கு குழந்தை பிள்ளை வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் அதை மறுக்க மாட்டான். அது எப்போ மறுக்க மாட்டான்? ஜும்மாவுடைய நாள்ல மட்டும்தான். அதுவும் ஜும்மாவுடைய நாள்ல அந்த நேரத்துல மட்டும்தான். என்றால் இதுக்கு என்ன நமக்கு இந்த ஹதீஸ் என்ன உணர்த்துகிறது என்றால், ஜும்மாவுடைய நாளில் கொஞ்சம் கூட நேரங்களை வீணடிக்காமல் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி துஆ செய்யணும். துஆ செய்வதற்குரிய நாளாகவே இந்த நாளை நம்ம பாவிக்கணும். அப்ப எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும்னு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த நாளை நாம் அணுகிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த நாளில வைத்திருக்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்கிறதுல நம்ம மக்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டு துஆ கூடாதுன்னு சொல்றோம். தொழுகைக்கு பிறகு இமாம் துஆ ஓத மாமூம்கள், அதாவது இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆமீன் சொல்ல தேவையில்லை. அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகைக்கு பிறகும் கேட்டதும் கிடையாது, எந்த தொழுகைக்கு பிறகு கேட்டும் சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதும் கிடையாது. அவங்க துஆ கேட்டதான் ஆமீன் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நிலை இல்லவே இல்லை வாழ்க்கையில. அதனால நம்ம இல்லைன்னு நம்ம சொல்றோம், சரியா? அதுல நம்ம சரியான்னு கரெக்டா சொல்றோம். அதே சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு சில திக்ருகளை ஓதினார்களா இல்லையா? தொழுகை முடித்த உடனே போயிருவாங்களா? போகவே மாட்டாங்க. அதற்கென்று சில திக்ருகளை கேட்பாங்க, சில அதுக்கான துஆக்களை ஓதுவாங்க. அதை ஓதுனதுக்கு பின்னாடி தான் வெளியே போவாங்க. சில நேரத்துல அவசரமாக வெளியே போயிருவாங்க தொழுகை முடிச்ச கையோட. சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க, வழக்கத்திற்கு மாற்றமா இருக்குது. தொழுகை முடிந்த உடனே அப்படியே இருந்து கொஞ்சம் திக்ருகளை செஞ்சுட்டு தானே இருப்பாங்க, ஏன் திடீர்னு வெளியே போறாங்க என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது திரும்ப வர்றாங்க. காரணத்தை சொல்றாங்க. நான் ஏன் தெரியுமா போனேன்? ஒருவர்கிட்ட நான் கடன் வாங்கி இருந்தேன், அதை நான் கொடுப்பதற்காக, அவசரப்படுத்தி கொடுப்பதற்காக நான் போனேன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு தொழுகைக்கு பிறகு அந்த திக்ருகளை பேண வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம். இப்ப நம்ம எது இல்லையோ அதை இல்லைன்னு சொல்றோம், ஆனா எது இருக்குதோ, எது வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளதோ, எது சுன்னத்தோ அதை நம்ம விட்டுறோம்.
புரியுதா? நம்ம இல்ல இல்ல இல்லன்னு சொல்றதுலயே கவனத்துல எடுக்கிறோம். எது இருக்குதோ அதை நம்ம விட்டுறோம். இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலகீனமான ஒரு சூழ்நிலை. இதுல வேற நம்ம குர்ஆன், சுன்னா, தௌஹீத், அது இதுன்னு எல்லாம் பேசுறோம். ஆனா வாழ்க்கையில பார்த்தா பிரச்சனை இருக்குது. சுன்னாவை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது, குர்ஆனை ஃபாலோ பண்றது இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த அதுக்கார்களை நம்ம ஓதுறது கிடையாது. இதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. எனவே அன்பிற்குரியவர்களே, துஆ செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், கேட்டு கேட்டு பழகணும். மனுஷன்டே கேட்டு கேட்டு பழகிட்டோம், அல்லாஹ்ட்ட கேட்கறத விட்டுட்டோம். நோயா நொடியா கஷ்டமா எதுனாலும் உடனே அத மனுஷன்டையே போய் அதை என்ன செய்யறோம், அது உதவியை தேடுறோம். மனுஷன்ட்ட உதவி தேடுறது தப்பு கிடையாது. முதல்ல யார்கிட்ட கேட்கணுமா, அல்லாஹ்ட்ட கேட்கணுமா இல்லையா? அதை கேட்கறது கிடையாது. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன், ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கருணையாளன். என்கிட்ட கேளுன்னு சொல்றான். வா என்கிட்ட கேள், நீ என்ன பாவங்களை செஞ்சிருக்கிறாய் என்கிட்ட கேளு, நான் உன்னை மன்னிக்க தயாருன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் பாருங்க. எனது அடியார்களே அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்க. இந்த அழைப்புலயே ஒரு அழகான ஒரு அந்த இரக்க தன்மை வெளிப்படுது பாருங்க. எனது அடியார்களே, எனது அடியார்களே, தங்களுக்கு தாங்களே நிராசை அடைந்து கொண்ட எனது அடியார்களே, எனது ரஹ்மத்திலிருந்து, அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைய வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அவன் யார்? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவன், இரக்கமுடையவன் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துறான். ஆனா நம்ம பாவங்களை நாம தான் அல்லாஹ்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. பாவங்களை அடுக்கடுக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கூட நம்முடைய உள்ளத்துல ஒரு சலனம் ஏற்படல, ஒரு அச்ச உணர்வு ஏற்படல, ஒரு குற்ற உணர்வு ஏற்படல. சர்வசாதாரணமாக பாவங்களை செய்யறோம். அல்லாஹ்ட்ட பாவங்களை மன்னிப்பு தேடுறது இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான், வா என்கிட்ட வா, நான் பாவங்களை மன்னிக்கிறேன், என்ன பாவத்தை செஞ்சாலும் நான் மன்னிக்க ரெடி, என்கிட்ட கேளுன்னு சொல்றான். அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு பெரிய கருணையாளர். இன்னொரு இடத்துல அல்ல கேள்வி கேட்கிறான், உமை யக்ஃபிருல் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை வேறு யாரு மன்னிக்க முடியும்னு கேட்கிறான். என்ன தவிர உனக்கு உன்னுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய யார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். என்றால் அப்ப எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் நம் மீது கருணை கொண்டு அக்கறை செலுத்தி எனது அடியானுடைய பாவங்களை நான் மன்னிக்கணும், சொர்க்கத்துல அவன் கொண்டு போய் சேர்க்கணும், நரகத்திற்கு அவன் இரையாகி விடக்கூடாது, நரகத்தினுடைய விறகு கட்டைகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். என் அடியார்களே, நிராசை அடைந்து எனது அடியார்களே, நிராசை அடையாதீங்க. அல்லாஹ் மன்னிப்பானோ மன்னிக்க மாட்டானோ என்ற நிலை உங்களிடத்துல இருக்க வேண்டாம். அப்படி அல்லாஹ்வை பற்றிய தவறாக எண்ண வேண்டாம். வா என்னிடத்துல வா, எனது வீட்டிற்கு வா, என்னிடத்துல சரணடை, எனக்காக சாஸ்தாங்கம் செய், எனக்காக சஜிதா செய், என்னிடத்துல கேள், அழுது புலம்பு, நான் தருகிறேன். உனக்கு என்ன வேணும் நான் தருகிறேன். தருவதற்கு நான் தான் ஆற்றலுடையவன். உன்னை படைத்தவன் நான், உனக்கு ரிஸ்க் வழங்குபவன் நான் என்று இருக்க நீ கேட்கிறது என்னால் தர முடியாதா என்ன? உனக்கு நோயை தந்தவன் நான், அதற்கு நிவாரணத்தையும் நான் தான் தர முடியும், வேறு யாரும் தர முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அழைக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக கன்ஃபார்மா ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துல நம்ம என்ன கேட்டாலும் அது ஹைராக இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தே தீர்வான். இல்லா அதாஹு அல்லாஹு ஹைரா, அல்லாஹ் அவருக்கு கொடுத்தே தீர்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த ஜும்மாவுடைய நாள்ல எந்த அளவுக்கு நம்ம துஆ செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம துஆக்களை கேட்கணும். ஆனா இந்த நாள்ல தான் துஆ ஒண்ணுமே கேட்கறது இல்லை. அப்படியே வர்றோம் போறோம், இந்த மாதிரி தான் சரி இருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, ஜும்மாவுடைய நாளில் சிறப்பை உணர்ந்து அதிலும் குறிப்பாக துஆ கபூல் செய்யக்கூடிய, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தையும் அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொண்டு இந்த ஜும்மாவுடைய நாள்ல முழுக்க முழுக்க துஆக்களை செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும்.